திண்டிவனம் அருகே ஆடி கார் மோதி இளைஞர் பலியான சம்பவத்தில் ஐடி ஊழியர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ஹரிதாஸ் இணைக்கிறார். ஹரிதாஸ், என்ன நடந்தது? மேலதிக விவரம். திண்டிவனம் அருகே ஆடி காரில் வந்த சென்னையைச் சேர்ந்த ஐடி ஊழியர் முன்னால் சென்ற பைக் மீது மோதியதில் இளைஞர் உயிரிழந்தார். விபத்தை ஏற்படுத்திய காரை சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் 48 மணி நேரத்தில் கண்டுபிடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை ஆழ்வார் திருநகரைச் சேர்ந்த ஐடி நிறுவனத்தில் பணிபுரியும் அரவிந்தன் என்பவர் கடந்த 9ஆம் தேதி சென்னையிலிருந்து விழுப்புரம் நோக்கி சென்று உள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஓங்கூர் பாலம் அருகே வந்து கொண்டிருந்த பொழுது மேல்மலையை நோக்கி பைக்கில் சென்று கொண்டிருந்த நாராயணன் என்பவர் மீது ஆடி கார் மோதியதில் தூக்கி வீசப்பட்ட நாராயணன் சம்பவ இடத்தில் உயிரிழந்தார். விபத்தை ஏற்படுத்திய அரவிந்தன் அவசரமாக தனது காரை அங்கிருந்து மீண்டும் சென்னை நோக்கி சென்று விட்டார். விபத்தை ஏற்படுத்திய வாகனம் எது என்று தெரியாமல் போலீசார் திணறி வந்தனர். இதனைத் தொடர்ந்து ஒலக்கூர் போலீசார் விபத்தை நடந்த நேரத்தில் அப்பகுதியை கடந்து சென்ற வாகனங்கள் குறித்து அப்பகுதியில் இருந்த ஓங்கூர் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்த போது WB06L1666 என்ற பதிவில் கொண்ட ஆடி கார் சென்னையிலிருந்து விழுப்புரம் மார்க்கமாக வந்ததும் சிறிது நேரத்திலே மீண்டும் சென்னை நோக்கி சென்றதும் பதிவாகி இருந்தது. இதனை அடுத்து அந்த காரின் விலாசத்தில் உள்ள அரவிந்தனை தொடர்பு கொண்டு விபத்தை ஏற்படுத்தியதை உறுதி செய்த போலீசார் அவரை ஒலக்கூர் காவல் நிலையத்தில் வரவழைத்து இன்று கைது செய்தனர். விபத்தை ஏற்படுத்திய 48 மணி நேரத்தில் சிறப்பாக செயல்பட்ட அந்த வாகனத்தை பறிமுதல் செய்து ஒலக்கூர் போலீசாரை விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் வெகுவாக பாராட்டினார். நன்றி ஹரிதாஸ், விவரங்களை வழங்கியமைக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.